ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லாமே ஆமென். தேவனுடைய சமூகத்திலே கூடி அவரை ஆராதிக்கும்படியாக மீண்டும் ஒரு தருணத்தை தேவனோட வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஜூன் மாதத்தின் முதலாவது மிட்வீக் சர்வீஸ் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நாள் ஆசீர்வாதமாக நமக்கு அமைப்பு இருக்கிறது. ஆமென். கர்த்தர் அவர் எல்லாரும் கொஞ்சம் நேரம் கண்களை மூடி அவரை துதித்து அவரை உயர்த்தலாம். எல்லாருடைய கண்களை கொஞ்சம் நேரம் மூடி இருக்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு நம் ஒருவருக்கு முன்னாகவே இந்த இடத்துல வியாபித்து இருக்கிறது. ஆமென். எங்கே தேவனுடைய நாமத்தினால் நம்ம கூடியிருக்கிறோமோ அவரிடத்துல வந்து ஆசீர்வதித்து அனுப்புகிற நல்ல தேவனுடைய சமூகத்துக்களாக வந்திருக்கோம். எல்லாருடைய கண்களும் எண்ணங்களும் கொஞ்சம் நேரம் ஒருமுகப்படட்டும். அங்காங்க அலைந்து திரிகிற எண்ணங்களை நம்ம சீர்படுத்துவோம். தேவனை துதிக்கிற நேரங்கள் நமக்கு ஒரு மகிமையான நேரமாக இருக்கட்டும். நேரம் வாயிலில் திறந்த பார்க்க நன்றி சொல்லலாம். எல்லாருடைய வாயிலில் கொஞ்சம் நன்றி நன்றின்னு சொல்லுங்கள். தேவன் அற்புதமாய் நம்ம வழி நடத்த வந்தேன். அப்பா நன்றி செலுத்துக்கிறோம் ஐயா. இந்த மே மாதம் முழுவதும் எங்களை நீங்கள் அற்புதமாய் நீங்கள் பாதுகாத்து கொண்டு வந்தீங்க. ஒரு புது மாதத்தை எங்களுக்கு காண தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ சேலஞ்சஸ் நாங்கள் போனாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் எங்களுக்கு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கரம் பிடித்து வழிநடத்தனுடைய கரத்தை வழிநடத்துதலை அனுபவிக்கும் நாங்கள் அனுபவிக்க தேவன் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமையாய் எங்களை நடத்தினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாய் நடத்தினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயமாய் நடத்தின வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. முடியாதவைகளை முடிய பண்ணினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயலாதவைகளை இயல பண்ணினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் எதிர்பார்த்திருந்த காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய பாதுகாப்பின் அனுக்கிரகத்தை நாங்கள் அனுதினமும் உணர தேவன் உதவி பாராட்டினீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ள உலகத்தில் அநேகர் போகும் பொழுது தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நலமாய் வைத்து ஆச்சரியமாய் வழிநடத்துகிறார். நம்மளுடைய தகுதிக்கு மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர், நாம் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கு மேலாய் ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு மிகவும் பிரியமாக இருந்தது. அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நேரத்தில் சபையாய் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை மட்டுப்படுத்துகிற காரியங்கள் என்னிலோ எங்களுக்குள்ளாகவோ இருக்குமையானால் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கொஞ்ச நேரம் தேவனிடத்தில் கேட்கலாம்ப்பா. நாங்கள் இன்னும் யதார்த்தமாய் வரல, நாங்கள் நானாக வந்திருக்கிறோமோப்பா. உங்களுடைய வழிநடத்துதலின்படி உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் கூடியிருக்கிறோம். அநேகர் இந்த நாளை இந்த வரணும்னு விரும்பினாங்க, ஆனால் அவங்களுக்கு காரியங்கள் வாய்க்கப்படலை. தேவன் நம்ம இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். அப்பா எங்களை இங்கே பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடப்பட்டோம். நீங்கள் எங்களோட பேச விரும்புகிறதை எங்களுக்கு பேசும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்கள் சபைக்கு ஆசீர்வாதத்துக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் தடையாகாதபடி, எங்களுடைய பாவங்கள் தடையாகாதபடி தேவன் மணி தருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய பிரசனத்தினால முழு சபையை நீங்கள் மூடுபடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, நல்லவர். இன்னொரு தடவை கூட கேட்கலாமே. எல்லாருடைய இதயங்களையும் எங்கிட்டு இருக்கணும். தூவ ஆவியானவரே, தேட்டுகிற ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்த ஆவியானவர்களே நீங்கள் வாங்க. உம்முடைய பிரசனம் இல்லாமல், உம்முடைய சமூகம் இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உங்களுடைய உயர்த்தை எங்களை கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தில் ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லவராக இருந்தாரா? நம்ம ஜெபித்த அநேக காரியங்களை கடந்த மாதங்களிலே இந்த வாரங்களிலே நடத்தி கொடுத்தார். ஆமென். நாம் முடியாதுன்னு நினச்சோம், எப்படி நடக்கும்னு நினச்சோம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் மகிழ்ச்சி அடைய பண்ணுற நம்முடைய ஜெபங்களை, கண்ணீர் ஜெபங்களை, தொடர் ஜெபங்களை, நம்முடைய விடாமுயற்சியாக தெய்வித்த காரியங்களை நம்முடைய தேசங்களில் நம்ம குடும்பங்களில் தேவன் நடத்தி காமிட்டார். ஆமென். அந்த தேவனை பாடி அவருக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். கரங்களை தட்டி மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகளை பாடி மகிமைப்படுத்தலாம். ஆமென். எல்லாருடைய கரங்களை தள்ளலாமே. தாயின் வயிற்றில் தோன்றிய நான் முதல் என்னை எந்து சுமந்து காத்த தேவனே, கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. சொல்லலாமே. ஆமென். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. கரங்களை உயர்த்தி சொல்லாமே. மறவேன். எல்லாருடைய கரங்களை உயர்த்தட்டும். தேவனுடைய உயர்த்துகிற நேரம். ஆமென். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பையனுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. சொல்லாமே. எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. ஓஹோ மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென்.
நம்மளை விசாரிக்கிற நல்ல தகப்பன் அவர். அவர் நம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையில்னா எப்பொழுதும் நம்முடைய முன்னாய் நம்மளுடைய மதில்கள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு முன்னாக இருக்கிறது. ஏமேன். பகைஞருக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலைகளை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். ஏமேன். அநேக இடங்களில் நம்ம உயர்த்தினார். ஏமேன். நம்ம பகைஞர்களுக்கு எதிராக நம்மளை உயர்த்தினார். நம்ம எதிர்த்தவர்களுக்கு முன்னாக இந்த தேவன் நம்ம உயர்த்தினார். அவருடைய வாக்குகளும் வார்த்தைகளும் ஒரு நாள் நம்மை விட்டு எடுபடாதபடி உறுதியாக நம்மை பட்டுக்கொள்ளும் பொழுது அவர்களை நம்புகிறவர்களுக்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஏமேன். 2 கொரிந்தியர் 1:20 இப்படியாக சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏன்னா நம்மளால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, ஏன்னா நம் மூலமாய் அவர் கிரியை செய்கிற அந்த உலகத்தில் என்னவா அவருடைய வார்த்தை தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏமேன். ஆமேன் என்பது என்ன? அப்படியே ஆக கடவுது என்று ஒருவேளை தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் வருஷங்களின் நடுவிலே தம்முடைய கிரிகையில வெளிப்படுத்துகிற கர்த்தர் ஒரு வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஏமேன். அதை உணர்ந்து பாடுவோம். அப்போ வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று பாடி அவரை மகிமைப்படுத்தலாமே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே நாமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே நாமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே நாமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே நாமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே நாமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே நாமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. கரைகளை வச்சு சொல்லாமே. ஆமே ஆமே.
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே நாமே இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே நாமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே ஆமே நாமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. கரங்களை உயர்த்த அவர் நன்றி செலுத்தலாமே. அவரை வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் மாமனுடன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கிரியை செய்கிறதா இருக்கிறது. கொஞ்ச நேரம் எந்திரிச்சு தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கர்த்தர், வாக்குகளினாலும் வாக்கு தத்தங்களாலும் நம்மை உயிர்ப்பித்து வழிநடத்துகிற நல்ல கர்த்தர். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கசந்து போன வாழ்வை மதுரமாய் அவர் வார்த்தை உயிர்ப்பிக்க உள்ளதாக இருக்கிறது. ஒரு செத்து போயிருக்கிற காரியங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகளை உயிர்ப்பிக்க வல்ல கர்த்தர், அவைகளை உண்டாக்கின கர்த்தர் நம்மத்திலே பெரியவராய் இருக்கிறார். அவரே உருவாக்கினார். அவரை சகலவற்றையும் அருளுமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உலர்ந்து போன எலும்புகளுக்கு அவரால் உயிர் கொடுக்க முடியும். துவண்டு போன துறவுகளை நீரூற்று உண்டாக்க தேவனால் முடியும். ஆமென். அடைக்கப்பட்ட கதவுகளை அவரால் திறக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வளர கர்த்தராக இருக்கிற கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்தலாமே. நன்றி செலுத்த ஒரு புகழப்படுறோம். அப்பா, உங்களுடைய வாக்கு தத்தங்களால் எங்களை நீங்கள் தேற்றுகிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய கரமைகள் அணிந்ததும் வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போன இடங்களில் எங்களை நீங்கள் உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதான் வரலாமோ தேவன் எங்களை நீங்கள் மகிமைப்படுத்துறதுக்காய் கனப்படுத்துறதுக்காய் எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலையும் மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும். எங்கள் இருதயத்தில் வாயினால் மாத்திரம் இல்லை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய உயர்த்துகிறவராய் கிறிஸ்துவின் வாசனையாய் இந்த உலகங்களில் வாழ தேவனை கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். Amen. இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவர். எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் வாயிலை திறந்து நேரம் துதிப்போம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே,
வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் உதவி செய்கிற கர்த்தரே, இடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. நேரம் காரியங்கள் தப்பா முழு இதயத்தோடுமே துதிக்கிறோம் ஐயா. எங்கள் உன்னதமானவரே உயர்த்துகிறோம், மகிமையில் சிறந்தவரே உயர்த்துகிறோம் ஐயா. வானாதி வானங்களில் வீட்டிருக்கிற மகா பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. எங்களுக்கு அடைக்கலமாய் அனுகூலமாய் எங்களுக்கு உதவி செய்கிற எங்கள் பரலோக தகப்பனுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு உண்மை விட்டால் வேற யார் உண்டு? உங்களுடைய சமூகம் எங்களை வழிநடத்தபடியா நாங்கள் வேண்டிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் மூலமாய், எங்களோட உடைமைகள் மூலமாய், எங்கள் குடும்பங்கள் மூலமாய் தேவனை நாம மேம்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை முழுவதும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களோடு பேச விரும்புகிறதை கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க. தேவங்களோடு இடைபடும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இருதயங்களில் எங்களை ஊடுருவு செல்கிற தேவனுடைய வார்த்தை உள்ள செல்லும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. மீதியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க, இயேசு நாமத்திலாமே. எல்லாருக்கும் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், அவருடைய சந்ததியார் அனைவரையும் ஒரு வளையத்துக்குள் கொண்டு வந்து இந்த பலிபீடத்திலே நான் நிற்கிறேன். இங்கு என்னத்தை சொன்னாலும் ஆசீர்வாதம் உங்களுடைய சந்ததியை சந்திக்கும். உங்களுடைய சந்ததியிலே எல்லாரும் இயேசுவை சேவிப்பார்கள், ரெண்டாவது இயேசுவை பிரசங்கிப்பார்கள். 3 வசனங்களை நான் வாசிக்கப் போகிறேன் இன்றைக்கு. முதல் வசனம் ஆதியாகமம் 15:1. எல்லாரும் வேத புஸ்தகத்தை தயவு செய்து திருப்புங்கள். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நீ பலனை குறித்து தான் இன்றைக்கி பேச போகிறேன். மொத்தம் ஒரு 3 பலன்கள். ஏன்னால் ஆபிரகாம் அந்த நேரத்தில் ரொம்ப வருத்தத்தில் இருந்தால் அவன் வெளியே சொல்லவில்லை. என்ன வருத்தம்? அவனுக்கு குழந்தை இல்லை. அதனால் அது அவன் மனதுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றிடமாக இருந்தது. அவன் பலிபீடத்தை கட்டினான், பலி செலுத்த, அதெல்லாம் நடக்குது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலே, அடித்தளத்திலே அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. வசனம் 2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேனே என்று அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அப்படி ஆழத்தில் ஒரு வருத்தம். அப்போ கர்த்தரவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பிள்ளைதான் பலன் என்று எண்ணாதே, ஐஸ்வர்யம்தான் பலன் என்று எண்ணாதே, தேசத்தை சுதந்திரிப்பாய், ஆனால் தேசம்தான் பலன் என்று எண்ணாதே, உன் சந்ததிதான் பலன் என்று எண்ணாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஐ மைசெல்ஃப் இஸ் யுவர் ரிவார்டு. அப்படி வந்தவங்க தான் பரிசுத்தவான்கள், அவங்க தான் பரலோகத்துக்குரியவர்கள். நிறைய ரிவார்டை தேடிக்கொண்டு இருப்பது அல்ல.
அவர் எனக்கு போதும், அவர் தான் என்னுடைய பலன். இப்போ நம்ம ஒரு ஆராதனைக்கு வருகிறோம் அல்லது ஒரு ஜெபத்துக்கு வர்றோம், நிறைய பலன்களை நம்ம தேடி வருவோம். ஆனால் கர்த்தரை பலனாக எண்ணுங்கள். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அவரை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்கள். நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியாக தெரியலைன்னு நான் சொல்லலாம். நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு சைடு அறிஞ்சிருக்காங்க, இன்னொரு சைடு அவங்களுக்கு தெரியாது. அப்போது அது அவங்களுக்கு எல்லாம் தெரியணும். அவர் தான் பலன் என்று எண்ணணும். இயேசு உங்களுக்கு பலனாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எது இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, எனக்கு கர்த்தர் இயேசு இருக்கிறார், அந்த பலன் எனக்கு போதும் என்று. இது முதல் பலன். ரெண்டாவது பலன் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறது ரோமர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ரெண்டாவது பலன் என்ன என்றால் பரிசுத்தமாகுதல். இங்கே பாருங்கள், வாழ்க்கை, ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம், பிள்ளைகள், சந்ததி, வயல்கள், வீடுகள், இது எல்லாம் பலன் என்று நினைக்கிறவர்கள் அவர்களை பரலோகம் எப்படி மதிக்கும்? உண்மையிலே அதெல்லாம் தருவார். ஆனாலும் நமக்கு பலன் சொன்னால் தேவனாகிய கர்த்தர் தான் பலன். அதை நீங்கள் இன்னும் தியானிங்க. கிராஸ் ஆகும், நிறைய கிராஸ் ஆகும். ஆபிரகாமுக்கே கிராஸ் ஆச்சு, வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் பிள்ளையை கொடுத்தாரு. பிள்ளை மேலே ரொம்ப அன்பு வச்சான், கொண்டு பலியிடுனார். அது வாட் காட் வாண்டட் டு ப்ரூவ் ஹிம்னு சொன்னால், நீ ஈசாக்க பலன்னு நினைக்காத, நான் தான் பலன் உனக்கு என்பதை அங்கே அவர் வலியுறுத்துகிறார். ரெண்டாவது, நீங்கள் பரிசுத்தமாகுதல் தான் நமக்கு தேவன் இந்த பூமியில் கொடுக்குற ஒரு பலன். இந்த பலனை நிறைய பேர் பலனாக நினைக்கிறதே இல்லை. பரிசுத்தமாகுதல் என்னும் பலனை ஆண்டவர் கொடுத்து விடுகிறார் என்றால் நம்ம மேலே அவர் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், அந்த வசனத்தை நீங்கள் நல்லா பாருங்கள். 3 ஸ்டெப்ஸ் அதில் இருக்குது, 3 பாகங்கள் அந்த வசனத்தில் இருக்குது. முதலாவது, நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு, கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின். ரெண்டாவது, தேவனுக்கு நீங்கள் அடிமையாகணும். இது ரெண்டாவது ப்ராசஸ். குறிப்பிட்ட காலம் விட்டு வச்சிருப்பார். நீங்கள் தேவனுக்கு அடிமை என்பதை ப்ரூவ் பண்ணணும். சும்மா அடிமை நான் ஆண்டவரேன்னு பாடியெல்லாம் ஒன்றும் முடியாது, உண்மையிலே அடிமையாக ப்ரூவ் பண்ணணும். ஸோ முதலாவது பாவத்தினின்று கம்ப்ளீட் விடுதலை. ரெண்டாவது, தேவனுக்கு அடிமை என்கிறத நிரூபிக்கணும். அங்கே போயிட்டு நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக வாழக்கூடாது. அடிமை என்பதை நிரூபிக்கணும். இப்படி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை என்கிறதை நீங்கள் நிரூபித்து விட்டால் பரிசுத்தமாகுதலை பலனாக உங்களுக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பரிசுத்தப்பட ஆரம்பிப்பீங்க. பரிசுத்தமாகுதல் என்பது நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணிட்டு உடனே வாங்கிட்டு போக முடியாது. அது ஒரு பெரிய ப்ராசஸ். சில 30, 60, 100 என்று இயேசு சொன்னார். அவ்வளோ 30ன்னு சொல்லும்போது பாவத்துக்கு கம்ப்ளீட் விடுதலை. இப்போ பிரச்சனை என்னென்னா, பாவத்திலிருந்தே நிறைய பேருக்கு கம்ப்ளீட் விடுதலை இல்லை. அதிலேயே போராடி கொண்டு, அந்த பாவத்து நிமித்தமே வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களோடு போராடி கொண்டு, அந்த பாவம் தான் அவங்கள அப்படி அதுலேருந்து கம்ப்ளீட் விடுதலை இல்லை. சர்ச்சுக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பாவத்திலேருந்து 100க்கு 100 விடுதலை இல்லாமல் இருப்பாங்க. எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் செக் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு பாவத்திலேருந்து உங்களால் விடுதலை பெற முடியலை. இதுக்குன்னா பாவம்னா என்ன என்கிற வெளிப்பாடு வேணும். வாட் இஸ் சின் என்கிற வெளிப்பாடு வேணும். என்னன்னு தெரியாமலே நீங்கள் அதிலிருந்து விடுதலை கேட்க மாட்டீங்க. அப்போது பாவத்தை குறித்த வெளிப்பாடு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவர். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய உறவில் இருக்கணும், அவருடைய நிறைவில் இருக்கணும். அப்போ தான் பாவத்தை அவர் தான் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிறது கொஞ்சமாக இருக்கும். நம்ம சில விஷயங்களை பாவம்னே நினைக்க மாட்டோம். நல்லா தானே இருக்குது, போய்கிட்டு இருக்கும்போம். ஆனால் பாவத்திலேருந்து கம்ப்ளீட் விடுதலை இல்லை. விடுதலை இல்லாமல் விடுதலை கூட்டங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க. எப்பயும் விடுதலை வேணும், விடுதலை வேணும். நான் பார்ப்பேன், தமிழ்நாட்டில் சரி,
மலேசியாவுக்கு போவேன், அங்கெல்லாம் சரி. இன்னும் அவங்க அந்த ஃபஸ்ட்டு 30லேயே விடுதலை இல்லாமல் இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து 100க்கு 100 விடுதலை ஒருவனுக்கு கிடைத்தாலே பிசாசை பற்றிய பயம் கிடையாது, உலக பிரச்சனைகளை பற்றிய பயம் கிடையாது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கும். அப்போ அந்த பாவத்திலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை இருக்குதாங்கிறத செக் பண்ணுங்கள். நான் உங்களை நீ விடுதலை ஆகவில்லை என்பதாக நான் சொல்லவில்லை. விடுதலை ஆகியிருக்கிறீர்களா என்று பரிசோதித்து பாருங்கள். 30 அப்புறம் 60க்கு வரணும். அது என்னது? தேவனுக்கு அடிமையாய் வாழுதல். இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே நான் இயேசுனுடைய மகன் அல்லவா மகள் அல்லவான்னு சொல்லி ரொம்ப உரிமையை எடுத்துக்கிறோம். அந்த உரிமையில் தான் பிரச்சனைகள் ஏற்படுது, பாவங்கள் ஏற்படுது. ரொம்ப உரிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், என்னை ஒன்றும் பண்ண மாட்டார், நான் அவருடைய பிள்ளை தானே, விட்டுருவார், மன்னிச்சிருவார். இதே சிந்தனையில் அவங்க வாழ்கிறது. அதனால் தேவனுக்கு அடிமைங்கிறத நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு காலம் வச்சுருப்பார். அதான் 60. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விரும்பினதை கொடுக்க மாட்டார், நீங்கள் விரும்பாததை கொடுப்பார். நீங்கள் எதிர்பாராததை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். கண்ட பாரங்களையும் உங்கள் மேலே அவர் சுமத்துவார். அடிமை சுமக்கணும். நிறைய விஷயங்களை பாரமாக அவங்க மேலே போடுவார். நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நான் உன் மகன் தானே, உன் மக தானே, எதுக்கு இதெல்லாம் வருது சொன்னால் அங்கே நீங்கள் அடிமைங்கிறத காட்டணும், நிரூபிக்கணும். ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் நிரூபிக்க தேவையில்லை. நேசர் இயேசு இடத்துல நிரூபிக்கணும். நம்ம எந்த சபையில் இருக்கிறோமோ அங்கே நான் அடிமைங்கிறத நிரூபிக்கணும். நான் பெரிய ஆள், நான் இந்த சபைக்கு முக்கியமான ஆள், இந்த சிந்தனையே இருக்கக்கூடாது. நான் ஒரு அடிமை. இந்த அடிமை வேலையெல்லாம் செய்யணும். சென்னையில் ஒரு பெரிய ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆஃபீஸர். அவர் நடுங்குவாங்க மற்றவங்க. அப்படிப்பட்டவரை பார்த்தா சர்ச்சில் வாசலில் இருந்துக்கிட்டு செருப்பெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் சில வேளை நீங்கள் அடிமையாக வாழ்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அதை உடைக்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க. நான் பாஸ்டர் மாதிரி நாங்கள் வேணும்னே இந்த மாதிரி வேலைகள்லாம் சொல்ல, போ அந்த அதில் போய் கொஞ்ச நேரம் அந்த சின்ன பிள்ளைகளை கவனி. நான் சின்ன பிள்ளைகளை கவனிக்கணும், எவ்வளவு பெரிய ஆள். அதை உடைக்க தான் சின்ன பிள்ளைகளை, அதுவும் அடங்கா சின்ன பிள்ளைகளை உங்கள் கையில் கொடுத்து நடத்தும்போம். நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர், இதுகளுக்கு வால் மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லாம் வித்தியாசம் பாஸ்டர்ன்றீங்க. வெளியே சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மா உட்காந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அடிமைங்கிறத சபையில் தான் நிரூபிக்கணும். நீங்கள் நாங்கள் கவனிப்போம். எங்களுக்கு என்ன குருடு கிடையாது. நாங்கள் ஆமாம், பாஸ்டர்கள் செவிடும் கிடையாது. அவ்வளவு எங்களுக்கு கையில் திராசை வச்சுக்கிட்டு இருப்போம். உண்மையிலே அடிமையாக இருக்கான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஒரு நாள் இப்படியா நீங்கள் எங்களெல்லாம் செக் பண்ணுவீங்க. அப்புறம் எங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? என்னோட ஒரு ஸ்தோத்திரம். ஆடு மாடை மேய்க்க முடியுமா? இல்லை பால் கறந்து அப்படி விற்க முடியுமா? கிரிக்கெட் தான் விளையாட முடியுமா? ஃபுட்பால் தான் விளையாட முடியும்? எங்கேயும் எங்களுக்கு வேறு வேலையே இல்லை. வேலையெல்லாம் உங்களை அளக்கிறது தான். இவ்வளோ வந்திருக்கா, 30 வந்திருக்காரா, அப்போ பாவத்திலேருந்து விடுதலையாக இருக்கார். ஓகே, இப்போ அடிமையாக இருக்கிறாரா? ஞானமுனே உங்களை சில பேர் இன்சல்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு 4 பேரை கர்த்தர் ஏற்படுத்துவார். நீ சும்மா கர்த்தர்லாம் ஒன்றும் முடியாது. 4 பேரை இன்சல்ட் பண்ணுவார். 4 பேரை அனுப்பி உங்களை இன்சல்ட் பண்ண வைப்பார். நீங்கள் அதை சிறுமைப்பட்டு நொறுங்குவீங்க. ஆனால் அழாமல் அந்த சிறுமையை தாங்குறீங்க. சிலர்னா ஓன்னு அழுது, பாஸ்டர் செபக்குறிப்பு, 4 பேர் நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க, செபிங்க, சாத்தான சபிங்க. நான்லாம் ஒன்றும் ஜெபிக்க மாட்டேன். அது உனக்கு தேவன் வச்சிருக்கிற சிறுமை. அதுக்கு சிறுமைப்படுத்த ஆட்களை வச்சிருப்பார். நீங்கள் அந்த சிறுமைப்படுத்துகிற ஆட்கள் நடுவில் அடிமை என்கிறத உணர்ந்து இந்த முகத்தில் அதை காட்டாமல் நீங்கள் இயேசுனுடைய சாயலை காட்டினீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, இன்சல்ட் பண்ணுறவங்கள அவர் தான் நீக்கணும். அவருக்கு ஆழம் வச்சுருப்பார். அவர் அழகாக, நீங்கள் ஆண்டவர் இயேசு எங்கேயோ இருக்கான்னு பார்க்காதீங்க, உங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருப்பார். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது, பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் மற்றவங்க 4 பேர் இன்சல்ட் பண்ணுறாங்க, அதை தாங்குறீங்க. ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி பாடுகள் இதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. ஆண்டவர் இதை விட மேலே தானே நீங்கள் இன்சல்ட் பண்ணப்பட்டீங்கன்னு இப்படியெல்லாம் அப்படி துதிக்கும்போது நீங்கள் அடிமைங்கிறத நிரூபிக்கிங்க.
நிரூபித்த உடனே அந்த 4 பேரை சும்மா விட மாட்டார். அதையும் நினச்சிக்கிடுங்க. அவர் தான் அந்த 4 பேரை ஏற்படுத்தி இருப்பார் உங்களை இன்சல்ட் பண்ண. நீங்கள் இங்கே தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு முன்பாக உண்மையாக வந்துட்டீங்க, 4 பேரை ஓட ஓட வரட்டுவார். கர்த்தருக்கு சோதரம். இதெல்லாம் பைபிளில் உள்ளதை தான் உங்களுக்கு பேசுகிறேன். பைபிளுக்கு வெளியே எனக்கு பேச தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாபிலோனியாவும் அசீரியாவையும் அவர் ஏற்படுத்தினார் இஸ்ரவேலர்களுக்கு அவங்களை இன்சல்ட் பண்ணுறதுக்கு. இதிலிருந்து இதுவரைக்கும் இன்சல்ட் பண்ணுன்னு அவர் லெவல் போட்டு கொடுத்து அனுப்புவார். அதாவது அளவுக்கு மேலே சோதிக்க மாட்டார். அளவு போட்டு இவ்வளவு இன்சல்ட் பண்ணு அப்படிம்பார். அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு மேலேயும் இன்சல்ட் பண்ணுவாங்க, உடனே இறங்கிடுவார். புரியுதா? இப்படித்தான் பாபிலோனாவை எடுத்தாலே நான் இவ்வளவு தானே அவனை இன்சல்ட் பண்ண சொன்னேன், என்ன ஒரு இன்ச்சு கூட்டிகிட்டே ஒரே கொட்டு அவனை. அதனால் நீங்கள் இந்த மனுஷனுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆளை அனுப்பி நம்மளை இன்சல்ட் பண்ணுறாரே, ஏன்னா அவர் மோசமான தெய்வம் கிடையாது. அவருக்கு நீங்கள் வேணும். He doesn't want to miss you, to lose you. உங்களை இழக்க அவர் இஷ்டம் இல்லை. அநாகரிகமாக அல்லது உலக மனுஷனாக உங்களை ஆண்டவர் வச்சிருக்க விருப்பப்படுறது இல்லை. ஓகே, அப்போது ஊழியத்துக்கு வர நாங்கள்லாம் அடிமைன்னு நிரூபிக்காமல் எங்களுக்கு ஊழியமே கிடையாது. நாங்கள் அடிமைன்னா ஓராளுக்கும் அடிமையாக வச்சுருவார். அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதுக்கு நம்ம போய் அடிமையாக இருக்கணும். சொத்துணும் அவன் மேற்கொள்வான். அதாவது அந்த விசுவாசிக்கு கீழே நம்ம போக வேண்டியிருக்கும். ஒரு காலம்தான். அதுக்கப்புறம் சீட்டில் உட்கார வைப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 பாயிண்ட் சொன்னேன் உங்களுக்கு. 1, பாவத்திலிருந்து விடுதலை. தேங்க்யூ. 2, தேவனுக்கு அடிமை. தமிழ்நாட்டில் நான் இயேசுவின் அடிமைன்னு சொன்ன ஒரே ஆள் உண்டு. அவர் முந்தைய காலத்தில் நடிகராக இருந்தவர், ஏவிஎம் ராஜன் என்பவர். அவர் தான் இயேசுவின் அடிமைன்னு இங்கே எழுதி போட்டிருப்பார். அந்த காலத்தில் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் நான் இயேசுவுக்கு என்று அவர் ஒரு பாட்டு பாடினார். அடிமைன்னு சொல்லி அவர் பாடினார். இயேசுவுக்கு அடிமைன்னு பாடினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்களே, இப்படி இயேசுவுக்கு அடிமையாக உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு பெருமை வராது. ஒரு அடிமை பெருமைப்பட உரிமை இல்லை. ஒரு அடிமை கண்டதையும் கேட்க உரிமை இல்லை. இங்கே வந்துக்கிட்டு ஜபக்குறிப்பை இவ்வளோ நீளத்துக்கு கொண்டு வந்து கொடுங்க ஆண்டவரேன்னு இப்போ சூப்பர் மார்க்கெட்டு லிஸ்ட் மாதிரி கொண்டு வந்து அதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அந்த காலத்தில் உரிமை தரமாட்டார். கேட்கவே வேண்டாம், அவராக கொடுத்தா உண்டு. அதுவரை காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அவர் கொடுக்கட்டும். நீ தேடி போனால் சிக்கிடுவ. நீயா மாப்பிள்ளை தேடின சிக்கிட்ட, நீயா பொண்ணு தேடின நல்லா சிக்கிட்ட. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறேன், பரலோகத்தையே கொடுக்குறவர் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரா? பரலோகத்தையே கொடுத்த ஜீவனை கொடுத்து பரலோகத்தை நமக்கு தர்றவர் லைஃப் பார்ட்னரை அவருக்கு தர முடியாதா? எதுக்கு நம்ம போய் தேடணும்? அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பதிஞ்சு வர வைக்கணும். ஸ்டாப் எவ்ரி திங். கர்த்தரை நம்பினா கர்த்தரை மட்டுமே நம்புங்க. இயேசுவை நம்பினா 100க்கு 100 அவரையே நம்புங்க. சும்மா இந்த இப்படியும் அப்படியும் வேண்டாம். ஏன்னா அவர் வருகைக்கு முன்பாக ஒரு பெரும் கூட்டம் பரிசுத்தவான்களை அவர் உருவாக்குகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவனுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு பெருமை வராது, உரிமை. அந்த நேரத்தில் கொஞ்ச காலம் உரிமை கூட பயன்படுத்த மாட்டோம். பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரி, ஆனாலும் எங்கள் அதிகாரத்தை விசுவாசத்தின் மேலே காட்டாமல் உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்கிறோம்னு எழுதுவார். அப்போது ரொம்ப பவுல் அடிமை. சில நேரங்களில் பாருங்கள், மக்களோட ஓப்பனாக அவர் பேசுவார். என் புத்தியினத்தை சற்றே சகித்தால் நலமாக இருக்குங்க. நீங்கள் சொல்லிடுங்க, உங்கள் புத்தியினத்தை ஒத்துக்குருவீங்களா? நீங்கள் அவ்வளவும் புத்தியினமாக நடந்துக்கிட்டு நான் நல்லா தான் நடக்கிறேன்னு வீரமாக பேசுவீங்க? எத்தனை புத்தியினத்தை நான்லாம் பண்ணியிருக்கேன் ஊழிய பாதையில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் உங்களுடைய புத்தியினத்தை ஒப்புக்கொள்ளணும். சபை என்பது நம்முடைய புத்தியினங்களை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். மேலும் நம்முடைய புத்தியினத்தை திருத்தம் செய்து தேவன் நம்மளை புத்திமானாய் ஆக்குகிற ஒரு இடம் இயேசுனுடைய சபை. ஆராதனை பண்ணி ஒரு பைபிள் வசனத்தை கேட்டு போகிறது இல்லை. நமக்கு இருக்கிற அத்தனை இந்த மாதிரி விஷயங்களை வெளியே எடுக்கும் ஒரு இடம்தான் சபை. அப்போ அடிமை சொல்லியாச்சு, சரியா? அப்போது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு
தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே இதை ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் திங் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, பரிசுத்தமாகுதல் என்னும் பெரிய பலன், அதோட பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே தான் நான் டிஃபர் நிறைய பேருக்கு இன்னும் அந்த இதுக்குள்ளே வரல. அந்த இது எலிமெண்ட்ரி ஸ்கூல், இது ஹை ஸ்கூல், இது காலேஜ். பரிசுத்தமாகலங்கிற காலேஜிலே போகல நிறைய பேர். அவங்க நினைக்கிறாங்க நான் பரிசுத்தம் ஆகியிருக்கிறேன்னு சொல்லி. சரி, அவ்வளோதான் பிரசங்கம். சரியா? நம்பர் 1, தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு பலன்னு நினைங்க. சுத்தமாக அப்படி நினைங்க. அது 10 வருஷம் ஒன்றும் அவர் கொடுக்காட்ட கவலைப்படாதீங்க. அவர் தான் எனக்கு பலன்னு சொல்லுங்கள். 2வது, பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் தான் செக் பண்ணணும். வேறு யாராவது உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. வெளிப்பாடு தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அதை அறிக்கை பண்ணிடுங்க. இன்னொரு ஆளுக்கு சொல்லாமலே நீங்கள் அறிக்கை பண்ணி, ரகசியமாக அறிக்கை பண்ணி, ரகசியமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். பாவங்கள்லேருந்து விடுதலை ஆயிடணும். தேவனுக்கு அடிமை எங்கே நிரூபிக்கணும். பரிசுத்தமாகுதல் என்கிற காலேஜில் கொண்டு வருவார். இங்கே வரும்போது நான் ஒரு 21 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்க, பாஸ்டர் பிரசங்கத்தை முடிப்பாருன்னு நினச்சேனே. அது பவுலும் அப்படி தானே, கடைசியாக சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஆவியின் அந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார். நாங்கள் கடைசியாகன்னு சொல்லுவோம். அதை நம்பிக்கிட்டெல்லாம் நீங்கள் ஒன்றும் இருக்காண்டாம். ஒரு 21 பாயிண்ட் நீங்கள் டக்குன்னு குறித்து கொள்ள வேண்டியதான். இது ஜஸ்ட் பைபிள் ஸ்டடி டைப்பில் வேகமாக சொல்லுகிறேன். ஆனால் இது அவ்வளவும் நான் மிகுந்த பாரத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன். உள்ளுக்கு பாரம் இருக்கும். இது என்னமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போகணும் அதுவும் நான் நினைக்கல. அப்படி கூட நான் நினைக்கல. இது உங்களுக்கு கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, சொல்லட்டுமா, வரிசைப்படுத்துமா? நம்பர் 1, நீ பரிசுத்தமாகதற்குள்ளே போனால் யூ வில் ஹேவ் டு ரெஃப்யூஸ். முதல் பாயிண்ட், மறுத்து விடு. எல்லாத்தையும் வாசித்துறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். மறுத்து விடு. 2வது, வெளியே வா. 3வது, வாக்கு கொடு. 4வது, குருடனாயிரு. 5வது, உடன்படிக்கை பண்ணு. 6வது, இரும்பு நுகத்தை எடுத்துக்கொள். 7வது, உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திரு. 8வது, பூட்டப்பட்டிரு. 9வது, கட்டப்பட்டிரு. 10வது, பலிபீடத்தை தொட்டு கொண்டிரு. அப்புறம் எத்தனை சொன்னேன்? 10. 11வது 11வது, தேவ எச்சரிப்பை பெறு. தேவ எச்சரிப்பை பெறு. அதுக்கப்புறம் நம்பரை நான் விட்டேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. தேவ எச்சரிப்பை பெறு. தண்டனையை ஏற்றுக்கொள். தேவன் உங்களை தண்டித்தால் முறுமுறுக்காதே, அடுத்தவட்ட போய் சொல்லாதே, ரகசியமாக ஏற்றுக்கொள். தண்டனையை ஏற்றுக்கொள். அதுக்கப்புறம் ஆணையிடு. ஆணையிடுங்கிறது பெரிய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சபதம் பண்ணணும். ஆணையிட்டு இயேசுவின் பின்னால் இயேசுக்காக வாழ வேண்டும், வாழ்வேன் என்று நீ ஆணையிடு. இங்கேயும் ஆணையிடணும். ஊருக்கு போனவுடனே மாறக்கூடாது. உங்கள் சொந்த ஊருக்கு போன உடனே எல்லாரோட எல்லாம் கலந்துடக்கூடாது. ஆணையிடு. நிறைய விஷயங்கள் ஆணையிட சொல்லுவோம் நாங்கள். சரி, அதுக்கப்புறம் பொறுமையுடன் காத்துரு. வெயிட் ஃபார் காட். பொறுமையோடு காத்துரு. உன் பொறுமையை ஆண்டவர் பல கவனங்களில் சோதிப்பார். ஆனாலும் பொறுமையாக இருக்கணும். அப்புறம் கவலைப்படு. நீ ஒரு பரிசுத்தவானாக பரிசுத்தமாகுதலுக்குள்ளே நீ போகும்போது வேறு எவனுக்குமே அவ்வளோ கவலை வராது, உனக்கு தான் வரும். நீ கவலைப்பட்டே தீரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. சட்ட துணி இல்லை கவலைப்பட, வேலை கிடைக்கல கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த கவலை கிடையாது. நான் பரிசுத்தமாகணுமேன்ற கவலை. நான் இயேசு பிரியப்படுத்தணுமே கவலை. கவலையில் அழுகுருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பிரதர் கவலையாக இருக்கீங்க? நான் இன்னும் தேவனை பிரியப்படுத்தலையே, இன்னும் பரிசுத்தாய் பெறலையே. கவலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கோபப்படு. பாஸ்டர், அது ஏற்கனவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கோபமாக படுறாரு எங்கள் மாப்பிள்ளை. அந்த அம்மா கொஞ்சம் கோபமாக படுது. கோபம் எல்லாருக்குள்ளே வரும். என் பாஸ்டருக்கு கோபம் வராதுன்னு நினைக்காதீங்க. எனக்கெல்லாம் கடுமையான கோபம் வரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கோபம் வராத ஒரு சில பேர் சொல்லுவாங்க கோபம் வராமல் இருக்க தான் பரிசுத்தம். தப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஒரு முடிவு கட்டிடுறாங்க.
ஆண்டு சோதனை. இயேசு கோவப்பட்டார், அடி நொறுக்கிட்டார் சாட்டையை வச்சு. மோசே கோவப்பட்டான், எல்லாத்தையும் போட்டு உடைச்சான். பேதுரு கோவப்பட்டார், பிரதான ஆசாரியின் கழுத்தை வெட்ட வேண்டியவர் மல்கூசனுடைய காதை வெட்டிக்கிட்டு இருக்கார். ஓவராக கோவப்பட்டா நீ செய்ய நினைக்கிறத செய்ய மாட்டேன், எனக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரியல. அப்படி வரும்போது இஃப் யூ டோன்ட் நோ வாட் டு டூ, டோன்ட் டூ எனிதிங். அமைதி. அப்போ நல்லா சிக்கனும் கிரில்லும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடணும். ஆண்டு சோதனை. அப்படி தானே எலியா தூங்கினான். போய் அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரில, போய் தூங்கிட்டு. ஆண்டு சோதரம். நான்லாம் போய் தூங்க மாட்டேன், போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படியே ஜபிக்கிற இடத்துலையே தூங்கிடுவேன். ஜபிக்கிற இடத்துல யாராவது தூங்கியிருக்கீங்களா? தூங்கணும். தூங்குற வரைக்கும் அங்கே எழும்பி போகக்கூடாது. நம்ம தான் தூக்கம் வருதுன்னா எழும்பவே கூடாது அந்த இடத்த விட்டு. அங்கனையே தூங்கி மறுபடியும் விழித்து அங்கனையே மறுபடியும் ஜெபம் பண்ணி. சரி, அதெல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. கோபப்படு. பிசாசிட்ட போய் கெஞ்சி கேட்காத, பிசாசிட்டையும் கோபப்படு. சில அசட்டைக்காரர்களை கட்ட அவங்களுக்கு கோபமாக வரும். ஸ்லோவாக கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவங்கள கோபம் வரும். அதெல்லாம் வரணும். சொரணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபப்படுன்னா முத யார் மேலே கோபப்படணும் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மேலே தான் கோபப்படணும். ஒரு ஒய்ஃபு மேலே கோபப்படக்கூடாது. ஏன்னா அங்கே போய் உங்கள் வீரத்தை காட்டி என்ன பச்சை பிள்ளை அது. ஏன்னா அது பாவம் உங்களை நம்பி வந்திருக்கு, ஊரை விட்டு தாய் தந்தையை விட்டு. அங்கே தான் போய் கோபத்தை காட்டுறது காட்டக்கூடாது. ஆனால் கோவப்படுற நம்மகிட்ட தான் கோவப்படணும். இப்படி மனைவியை முறுமுறுக்கும்படி நீ வாழ்றியடா, இப்படி மனைவியை கீழ்ப்படியாமல் இருக்க அளவுக்கு தானே நீ பரிசுத்தவானாக இருக்க, நீ உண்மையாக இருந்தீங்கன்னா மனைவி கீழ்ப்படியுமே சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளை தான் கோவப்படணும். சபையில் ஒரு விசுவாசி அடங்கலைன்னா நான் தான் போய் அறிக்கை பண்ணுவேன். சரியில்லையே ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, அந்த ஆளை போய் சாடப்படாது, நம்ம மேலே போகணும். ஆனால் ஒரே ஒரு நேரம் ஆண்டவர் என்னைய நல்லா அடி போட்டிருக்காரு. உங்களுக்கு எப்படியோ தெரியாது. ஒரு நாள் நான் சின்ன ஊழியத்தில் இப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மக்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் கைத்தட்டி துதிப்போம், எல்லோரும் அமைதியாக இருக்கிறது என்ன, எல்லோரும் சத்தமாய் துதிப்போம் அப்படிங்கிறேன். எல்லோரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலர் கண்ணை திறந்துப்பா, பெரிய பெரிய கண்ணாக திறந்துப்பா. எனக்கு கடும் கோபத்தில் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சத்தம் போட்டுருக்கும்போது இந்த இடத்துல நின்னார் என்னுடைய எஜமானன். பலார் 4 அடி. வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்னு கேட்டார். இவங்களை நடத்துகிறேன் ஆண்டவரே, ஆராதனைக்குள்ளே நடத்துகிறேன். அப்போ ஆண்டு சொன்னார், நீ ஆராதிக்க வேண்டாமான்னார். பதறிப்போனேன். உட்காந்து நான் பாட்டில் மை மறந்து இந்த ஆட்களெல்லாம் மறந்து ஆராதித்தேன். ஒரு 3/4 மணி நேரம் ஆராய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துட்டு, நீ தானே பாஸ்டர், இவங்களெல்லாம் நடத்தணுமே, என்ன ஆனாங்களோ தெரிலன்னு மெதுவாக எழும்பி பார்க்குறேன். அவ்வளவும் நெட்டு முழங்காலில் நின்று கண்ணீரோடு ஆராதிக்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்து டக்குன்னு மறுபடியும் கீழே போயிட்டேன். அதுவும் தடுக்கப்படாது. மக்கள் நல்லா ஜபிக்கும்போது சிலர் தடுப்பாங்க. பார்த்தீங்களா, பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறதை கேளுங்கள்ங்கிற மாதிரி நிற்பாங்க. அங்கே ஆவியானவர் பேசிக்கிட்டு இருப்பார். சரி, அப்போது நம்ம கோவப்படணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லைன்னா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது. கட்டாயம் கோவப்படணும். இதுக்கும் நான் இன்னொரு உதாரணம் சொல்லித்தான் ஆகணும். பஸ்ஸில் போகிற காலம் அது மாதிரி நீங்களும் நீங்களும் ஒரு காலத்தில் பஸ்ஸில் போயிருப்பீங்க. இது எனக்கு சம்பவிக்கலை, ஆனால் நான் பொதுவாக சொல்கிறேன். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, முன் சீட்டில் 3 பேர், அதில் 3ல் நடுவில் உங்கள் ஒய்ஃப் இருக்குது, அல்லது சைடில் உங்கள் ஒய்ஃப் உட்காந்துருக்கு. இங்கே 3 ஆம்பளை ஆட்கள் உட்காந்துருக்காங்க, நீங்கள் உட்காந்துருக்குறீங்க. பஸ் போயிட்டே இருக்கும்போது பின்னால் இருக்க ஒரு ஆள் உங்கள் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ண டியோங் 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 டிஸ்டர்ப் பண்ணுறான். உடனே நீ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் கோபப்படக்கூடாது, க்ளோரி அப்படியாப்பீங்க. உண்மையான ஆம்பளையாக இருந்தால் சட்டையை பிடிச்சி தூக்கிடுறோம். நோ அப்படின்னு மறுபடியும் போட்டுறணும். அதுக்கப்புறம் கீழே இறங்கின பிறகு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இப்போ என்ன சுவிசேஷம்? ஒய்ஃபை காப்பாற்றாமல் என்ன சுவிசேஷம்? மனவாட்டியை காப்பாற்றாமல் ஆண்டவர் இயேசு வேறு எந்த வேலையும் போகல. அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் பார்ப்போம். கோபப்படு. அப்புறம் சாட்சி கொடு. சாட்சி கொடு. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ உடனே சாட்சி கொடுத்துடணும். உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்லுங்கள், சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சாட்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி கர்த்தர் என்னை காப்பாற்றினார். சாட்சி சொல்லிகிட்டே இருங்க, சாட்சி கொடு. அதுக்கப்புறம் விளக்கை கொளுத்தி தேடு.
லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும், நம்ம பாட்டில் உட்காந்துருப்போம். விளக்க கொளுத்தி தேடணும், கொளுத்துங்க, தேடுங்க. நம்ம லைஃப்பில் இருக்கிற வேறு யாருமே சுட்டி காட்ட மாட்டாங்க அன்லெஸ் பரிசுத்தாவியானவரோடு நீங்கள் இருந்தீங்களா. ஸோ அப்போ விளக்கு, வேதமே விளக்கம், விளக்கு கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இதுக்கு முன்னால் உட்கார்ந்து இங்கே பாருங்க, நம்ம இயேசு எப்படிப்பட்டவர்னா, அவர்கிட்ட நம்முடைய உணர்வு பூர்வமாக அவர்கிட்ட வரலாம். 2 காரியத்தை ஆவியானவர் எதிர்பார்ப்பார். நம்பர் 1 நம்ம நாவு, நம்பர் 2 நம்முடைய எமோஷன்ஸ். இது 2ஐயும் கொடுக்காம நீங்கள் பரிசுத்தாயும் பெற முடியாது, பரிசுத்தமாகவும் வாழ முடியாது. மனுஷனுடைய நாக்கு அவனுக்கு மிக முக்கியமான ஒரு அவயவம். ஆவியானவர் நாக்கைத்தான் எதிர்பார்ப்பார். பெந்தைக்கோஸ்தே நாளில் அவர்கள் பேசினார்கள், நாக்கை பயன்படுத்தி. சில பேர் கையை கட்டிட்டும், நீ எந்த ஜென்மத்தில் எதையும் வாங்கிட மாட்டேன் கர்த்தர் இடத்துல. நான் தெரியாமல் சொல்லலை, நான் உங்கள் மேலே அன்போடு சொல்கிறேன். இந்த பாஸ்டரும் நீங்கள் தலைவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு சோதனை ஊழியத்துக்கு எத்தனையோ உதவிகளை பண்ணிடுறீங்க. உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? பண்ண முடியாது. அந்த மாதிரி முடியவே முடியாது. உண்மையாக சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்க கொளுத்தி தேடுங்க. சில விஷயத்தை தொலைச்சிட்டிங்க, சரியா? அதுக்கு டைம் ஆகும், தேடி கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் விளக்கு எரிகிறதுக்கு புதிய எண்ணெய் ஊற்றுங்கள். அதுக்கப்புறம் அதிகமாய் செலவு பண்ணுங்கள். இப்போ எத்தனை காரியம் சொன்னேன், எத்தனையாக இருக்கட்டுமே. இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைங்க. மறுபடியும் வருவோம், ஏன்னா மறுபடியும் வருவோம்னா ரொம்ப நேரம் எல்லாம் விளக்கம் கிடையாது. நம்பர் 1 மறுத்து விடு. முத நீங்கள் வேண்டான்னு சொல்லி பழகுங்க. ஆண்டவர் வந்து கொடுப்பார், என்னாச்சுக்க, இல்லை வேண்டாம், ஏன்னா பரிசுத்தாவி தான் வேணும். பரிசுத்தாவி கேட்டிங்கன்னா வேறு என்னத்தையோ கொண்டு கொடுத்துவார் உங்களுக்கு. வேண்டாங்கணும், ஆண்டவர்கிட்ட மறுக்கணும், ரெஃப்யூஸ் பண்ணணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒரு பிள்ளை போய் ஸ்வீட்டு வாங்குறதுக்கு ஒரு காசை கொடுத்து கடைக்காரன்ட்ட சாக்லேட் வேணும். உடனே அவர் அந்த டைமில் நல்ல மனுஷனாக இருந்திருப்பார் போல் தெரியுது. ஜாடிகளை திறந்து உன் கை நிறைய அள்ளிக்கோன்னு அவர் சொல்லிட்டார். இந்த பிள்ளை நான் அள்ள மாட்டேன், இன்னொன்று நிற்கிது. ஏன் அள்ளுன்னு சொன்னேனே. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, என் கை ரொம்ப சின்ன கை, இதில் அள்ளுனா கொஞ்சம்தான் வரும். உங்கள் கை அங்கிள், உங்கள் கை பெரிய கை, அள்ளி போடுங்க. இப்படி தான் நீங்கள் இருக்கணும். எடுத்துக்கொண்டோன்னா எடுக்கக்கூடாது, பொறுக்கணும். ஒன்றை பெருசாக வச்சுக்கிட்டு இருப்பார் உங்களுக்கு பிளெஸ்ஸிங். அதுக்கு முந்தி ஒரு சின்னதை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அல்லேலுயா க்ளோரின்ட்டு கிளம்பிடுவீங்க, பிறகு பெருசாக விட்டுருவீங்க நீங்கள். அதனால தான் நீங்கள் மறுத்து விடணும், வேண்டாங்கணும். யோசேப்பு மறுத்து தான் ஓடினான். சே நோ டு த சின், சே நோ டு த வேர்ல்டு, ஓடிட்டான். சில விஷயங்கள் மறுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா இன்னொரு வசனம் ஓசியாவில் இருக்குது, என் கோபத்திலே அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தேன். எப்படி சொல்லியிருக்கு? சும்மா கொடுக்கல, நல்ல மனசில் கொடுக்கல, கோபத்தில் அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தேன். சரி, சப்போஸ் நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணிட்டீங்கன்னா கொடுத்துருவார். நான்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏதாவது கிடைச்ச, ஆண்டவரே நீ இது கோபத்தில் கொடுக்குறீங்களா? சரி, நல்ல. இப்போ ஒரு மனுஷன் மேலே கர்த்தருக்கு கோபமாக இருந்தேன்னா ஏற்ற ஒய்ஃபை தருவார். அப்போ நீங்கள் சொல்லலாம், என் மேலே கோபம் தானே, அதனால தான் இந்த ஆளை எனக்கு தந்தீங்கன்னு சொல்லலாம். இது உங்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு நான் பேசுனது, இதுக்குள்ள சம்மந்தம் பெருசு இல்லை. எனவே பிரியமானவர்களே, அவர் வந்து ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, ஆண்டவரே என் மேலே உண்மையிலே பிரியமாக இருக்கிறீங்களா, இல்லைன்னா என் மேலே வருத்தத்தில் இதை கொடுக்குறீங்களா? தேவன் நம்ம மேலே வருத்தப்பட்டாலும் கொடுப்பார், கோபப்பட்டாலும் கொடுப்பார். என் கோபத்திலே அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தேன். இப்போ நான் எங்களுடைய சபையில் நிறைய ஆத்துமக்கள் கூட்டமாக வரும்போது தனியாக போய் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என் மேலே கோபமாக நிறைய ஆத்துமக்கள் கொடுக்குறீங்களே. ஏன்னா கொஞ்சம் பேர் சேர்ந்து என்னை இழுத்து கொண்டு போக முடியாது நரகத்துக்குன்ட்டு நிறைய பேர் அனுப்புகிறீங்களா, இப்படியெல்லாம் நான் கேட்பேன். ஒரு 30 பேர்னால் என்னை இழுக்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு நீர் எனக்கு நிறைய ஆத்துமாக்களை அனுப்பி கொடுக்குறீங்களோ, அவங்க என்னை இழுத்துட்டு போயிட்டா என்ன பண்ண. எத்தனை விதமாக நம்ம வந்து ஸ்கேல்கள்னால நம்ம லைஃப்பை அளக்கிறோம். சரி, மறுத்து விடு, அப்புறம் வெளியே வா, கம் அவுட். வெளிப்படுத்தல் 18:4, அவளை விட்டு வெளியே வாருங்கள். 3, வாக்கு கொடு. பிரதர், எல்லாரும் தேவனோட வாக்கு தத்தம்னு வருவாங்க, 1ஆம் தேதிக்கெல்லாம் வருவாங்க, மாதம் வருவாங்க. நீங்கள் என்ன வாக்கு கொடுத்துருக்கீங்க அவருக்கு? உபாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள், 26, 17, 19. இப்போ வாசிக்க முடியாது, அங்கே சொல்லியிருக்கு, நீ வாக்கு கொடுத்தாய், ஆகையால் நானும் உனக்கு வாக்கு கொடுத்து. அப்போ யார் வாக்கு கொடுக்குறாருன்னா
நீங்கள் தான் வாக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் வாக்கு கொடுப்பார். நிறைய பேர் கர்த்தர் எனக்கு என்ன வாக்கு கிடையாது. நீங்கள் யூ ப்ராமிஸ் காட். என்னென்ன வாக்கு பண்ணியிருக்கிறீங்க? உன் பிள்ளையை ஊழியத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணுறீங்களா? உங்களுடைய வருமானத்தில் முதல் பங்கு கொடுப்பேன் வாக்கு பண்ணுறீங்களா? 100-200 வாக்குகளை அவருக்கு பண்ணணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாக்கு பண்ணுங்கள், அப்போ அவர் வாக்கு பண்ணுவார். 4 குருடனாயிரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். என் குருடனை எல்லாம், என் தாசனை இல்லாமல் குருடன் யாருன்னு கர்த்தர் சொன்னார். கண்டதையும் பார்க்காதீங்க, குருடன் மாதிரி நடந்துக்கிடுங்க. சில பேர் குருடனாக கிடையாது. அவன் என்ன தப்பு பண்ணுறான், இவன் என்ன தப்பு பண்ணுறான், குற்றம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீ குருடனாக கிடையாது. பி எ பிளைண்ட் பர்சன். சில விஷயங்களில் நம்ம பிளைண்டாக தான் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் உடன்படிக்கை பண்ணு. மேக் ஏ கவனன்ட் வித் காட். ஞானஸ்நான உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் நிறைய உடன்படிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் இரும்பு நுகத்தை எடு. இயேசு சொன்னார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இது மத்தேயு 11 கடைசியில் சொன்னார். அப்படின்னா இயேசுடைய உபதேசத்தை நுகமாக எடுக்கணும். மர நுகமாக எடுக்கக்கூடாது. மர நுகத்தை உடைச்சிருவீங்க. இரும்பு நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது எரேமியாவில் 28 அந்த வசனம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி 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 அதாவது 28, எரேமியா 28:13. அப்புறம் அடிமையாயிரு. அப்புறம் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படி. ரோமர் 6:17. உபதேசங்கிறது ஒரு சட்டம். அரசியல் சட்டத்தை கீழ்ப்படி இல்லைன்னா போலீஸ்காரங்க அல்லது நமக்கு கஷ்டம். அது மாதிரி சபை சட்டம், குடும்ப சட்டம், ஃபேமிலி லா இருக்குது, சர்ச் லா இருக்குது. அப்போ பர்சனல் லைஃபுக்கு லா இருக்கணும், சட்டம் இருக்கணும் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்பட்டிரு. அதுக்கப்புறம் உபதேச சட்டம்னு சொல்லும்போது பாருங்கள், 40 நாள் இருந்து பிரமாணத்தை மோசே வாங்கிட்டு வந்தார். உபவாசம் இருந்து தான் வாங்கிட்டு வர்றார். நீங்கள் வாங்கினீங்களா? உங்களுக்கு வேண்டிய பிரமாணத்தை வாங்கினீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய பிரமாணத்தை உபவாசம் இருந்து வாங்கினீங்களா? உபவாசம் இருந்து பிரமாணத்தை வாங்கணும். தாவீது சொல்கிறார், உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. இந்த சபையில் கொடுக்குற பிரமாணங்கள் உங்களுக்கு கீதமாக இருக்கணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய பைபிளில், அதெல்லாம் கீதமாக இருக்கணும் நமக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் பூட்டப்பட்டிருக்கணும். பி லாக்ட் இன்சைட் த கிரேஸ். கர்த்தரா இயேசுடைய இரக்கத்துக்குள்ளே பூட்டப்பட்டிருங்க. நோவா பேழைக்குள்ளே நோவாவை தேவனே அனுப்பி பூட்டி சாவி அவர் கொண்டு போயிட்டார். பி லாக்ட் இன்சைட் த சர்ச். பி லாக்ட் இன் த ஹேண்ட் ஆஃப் த மேன் ஆஃப் காட். பி லாக்ட். அப்புறம் கட்டப்பட்டிரு. பி பவுண்ட். இது எசேக்கியேல் 4:8 கூட வேணால் எழுதி கொள்ளுங்க. நீ வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் இருப்பதற்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன் சொல்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் இங்கிட்டு பரண்டுருவோம், அங்கிட்டு உபதேசத்தில் கூட பரண்டுருவோம். இதுக்கு தான் கர்த்தர் நம்மை கட்டுகிறார். அப்புறம் பலிபீடத்தை தொட்டு கொண்டிரு. இதுக்கு சபைக்கு வரோம்னா வர்ற பிரசங்கியாரை தொட்டு கொண்டு இருக்கிறதுக்கு இல்லை சார். பிரசங்கியார் யாராவது வந்து பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கியாரை தொட்டு கொண்டு இருக்கிறதுக்கு இல்லை. பலிபீடம். இந்த பலிபீடத்திலேருந்து நமக்கு என்ன வார்த்தை வருதுங்கிறதுல கவனமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும், வியாழக்கிழமை வரும். பலிபீடத்தோடு உங்கள் லைஃப் பலிபீடத்தை தொடணும். பலிபீடத்தை தொடுகிறவைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் எளிமை நிற்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிமை நில்லுங்க. பலிபீடத்தை தொட்டுக்கொண்டிரு. அப்புறம் தேவ எச்சரிப்பை பெறு. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு தேவ எச்சரிப்பு கொடுக்கணும். அதை வாங்கியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் கர்த்தர் உங்கள் ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. தேவ எச்சரிப்பை பெறுங்க. அதுக்கப்புறம் ஆணையிடுங்க. பொறுமையாக காத்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்துருங்க. இழந்ததெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். சிம்சோனுடைய முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது, அது மாதிரி வளர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைப்படு. அதை முதலே சொல்லிட்டேன். பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையேன்னு கவலைப்படுங்க. வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. சரி. அதுக்கப்புறம் கோபப்படு சொல்லிட்டேன். அப்புறம் சாட்சி கொடு சொல்லிட்டேன். விளக்கை கொளுத்தி தேடு சொல்லிட்டேன். விளக்கு புது எண்ணெய் ஊற்று சொல்லிட்டேன். புது எண்ணெய் ஊற்றுறதுக்கு தான் அடிக்கடி சபைக்கு வரணும். 100 கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சபையிலிருந்து தான் கர்த்தர் பலிபீடத்திலிருந்து நம்மோடு பேசுவார் நம்மகிட்ட. அப்போ அதிலே நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிராஜுவலாக பரிசுத்தமாகுதலை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற பலன். ஜெபம் பண்ணுவோம், கரம் உயர்த்துவோம். மகாபிரபு, இந்த நேரத்தில் வசனத்தை கேட்பது எங்களுக்கு சந்தோஷம், ஆறுதலாக இருக்கிறது. இதை பேசும்போது சந்தோஷமாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி எங்களை காப்பாற்றும்.
ஆண்டவரே நீரே எங்களுக்கு பலனாக இருக்கணும், பரிசுத்தமாகுதலை எங்களுக்கு பலனாக கொடுத்தரணும். நிறைய பேர் இந்த பலனை பெறவில்லை. ப்ளீஸ் அந்த பலனை இந்த சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் கொடுத்தரலும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம் தேவனுடைய அடிமை என்பதை நிரூபிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவரும் உம்மோடு நெருங்கி வாழ்கிற பரிசுத்தத்தை கேட்டுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தியானித்து இந்த பிள்ளைகள் அந்த பரிசுத்தமாகுதலை நிறைவு செய்ய நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நண்பர்களே, பிரியமானவர்கள், உங்களை ரொம்ப அன்பாக இருக்கேன் உங்கள் மேலே. உண்மையில் அது கர்த்தர் தான் உங்களை வெளிப்படுத்தணும். கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார். பாஸ்டர் அவர்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறேன். அல்லேலூயா.